தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் 129வது நாள், தேதி 11/6/2025. சொல்லும் பொருளும் அறிதல் அப்படின்ற பகுதியில சொற்கள், அதற்குரிய பொருட்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். சரியா? அடிப்படையா அந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு புத்தகத்துல இடம்பெற்றதுதான். அது கடந்து டிஎன்பிஎஸ்சி சார்ந்து பழைய புத்தகங்கள்ல இருந்தும் கேட்கப்பட்ட கேள்விகள், அந்த வகையில ஒரு மிக முக்கியமான தொகுப்பு. அந்த பகுதியத்தான் நாம ஒவ்வொரு வகுப்பு வாரியா பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே 6ஆம் வகுப்புக்கும் 7ஆம் வகுப்பிற்கும் உண்டானது பார்த்துட்டதுனால, இந்த பகுதியில நாம பார்க்க இருக்கிறது 8ஆம் வகுப்பினுடைய புதிய பாடத்திட்டத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வரிகள், சில வார்த்தைகள். ஒரு வார்த்தைகளுக்கான நேரடியான அர்த்தம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும், இந்த பகுதிய பொறுத்தமட்டுக்கும் செய்யுள்ல அது என்ன அர்த்தத்துல இடம்பெற்றிருந்துச்சோ, அதற்குரிய பதில தான் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து கேள்வியா கேட்கப்படும் பொழுது எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? அப்ப புத்தகத்த மொத நாம நண்பனாக்கிக்கணும். அது கடந்து புத்தகத்துல இந்த செய்யுள்ல இந்த வார்த்தையானது எந்த இடத்துல, என்ன அர்த்தத்துல வருது அப்படின்றதுல ஒரு தெளிவுத்தன்மை பெற்றிருக்கணும் அப்படின்றதுனால தான், இந்த பகுதியையும் நாம ஒரு தனி பயிற்சியா பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு 8ஆம் வகுப்புல பார்த்துரலாம். நிரந்தரம் அப்படின்றதுக்கான பொருளாக காலம் முழுமையும் அப்படின்றது, இட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை கூட ஆங்கிலத்துல இல்லையா? வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி அல்லது நிலம் அப்படின்னும் புத்தகத்துல நம்ம படிக்கிறோம். சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படிங்கிறதுதான். வன்மொழி, வன்மைனாலே என்னது? வள்ளல் தன்மை அப்படின்னு நாம படிச்சிருப்போம் இல்லையா? வன்மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? வளமான, வளமிக்க மொழி அப்படின்றதுதான். தமிழ் சொல் வளம் அப்படின்னு கூட தமிழ நாம அடையாளப்படுத்துறோம் இல்லையா? இசை அப்படின்னா புகழ். தொல்லை அப்படின்றது பழமையையும் துன்பத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. விசும்பு வானம், மயக்கம் கலவை, இரு திணைகளாக உயர்திணையும் அஃறிணையும் அடையாளப்படுத்தப்படுது. வழாமை அப்படின்றது என்னது? தவறாமை. மரபு, வழக்கம், திரிதல், மாறுபடுதல். இலக்கணத்துல கூட நாம படிக்கிறோம். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்றது அடிப்படையில விகாரத்தை படிக்கும்போது இது நமக்கு அறிமுகம். செய்யுள், பாட்டு, தழாஅல், தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல். ஐம்பால், பால் பகுப்புகள் நமக்கு தெரியும் இல்லையா? ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். ஈரம் அப்படின்றது இரக்கம். முழவு அப்படின்றது இசைக்கருவி நமக்கு அறிமுகமா இருக்கு. இசைக்கருவியை பத்தி பிரத்யேகமா ஒரு பாடம் இருக்கும். அதுல நம்ம இவங்களை பத்தி படிக்கலாம். நஞ்சை நிலங்கள் அப்படின்றது என்னது? நீர்வளம் பெற்ற நிலம், நிறந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்சை, குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வல்லைப்பாட்டு அப்படின்றது என்னது? நெல் குத்தும் போது பாடப்படுகின்ற பாட்டு. பயிலுதல், படித்தல். நாணம் அப்படின்றது ஒரு உணர்ச்சியாக வெளிப்படுத்தப்படக்கூடியது இல்லையா? வெட்கம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்றது பெண்களுக்குரிய குணங்களாக புத்தகங்கள் நமக்கு தெரிவிக்குது. செஞ்சொல் அப்படின்றது செம்மையான சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப திருந்திய சொல். முகில், மேகம். கெடிகளங்கி, மிக வருத்தி. புத்தகத்துல அப்படியே இருக்கு. அடிக்கடி கேள்வியாவும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சம்பிரமுடன், முறையாக. சேகரம் அப்படின்றது எதை குறிக்குது? கூட்டத்தை குறிக்குது இல்லையா? கனசங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயராக சேகரம். காங்கேய நாடு அப்படின்றது கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய 24 நாடுகளுள் ஒன்று. விண்ணம், சேதம். வாகு, வாகுனா சரியாக. வழக்கு மொழியில கூட தென்னக பகுதிகளில் இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. காலன் அப்படின்னா யாரை குறிக்குது? யமனை குறிக்குது. நமன் அப்படின்னால யாரு? யமன் தான் இல்லையா? நாமார்க்கும் நமனை அஞ்சோம் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். மெத்த, மிகவும். தீர்வன, நீங்குபவை. உவசமம் அப்படின்றது அடங்கி இருத்தல். நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. அப்ப நிழல் இகழும் அப்படின்னா நிழல் விலகுது, அதனால ஒளி எனக்கு வந்துருச்சு. ஒளி பொருந்திய. பேர்தற்கு, அகற்றுவதற்கு. திரியோக மருந்து அப்படிங்கிறது எதை குறிக்குது? 3 யோக மருந்து. தெளிவு, நற்காட்சி. திறத்தன, தன்மையுடையன. கூற்றவா, பிரிவுகளாக. பூனாய், அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு அர்த்தம். இப்போ சொல் ஒன்னாதான் இருக்கும். அதற்குரிய அந்த பொருள் நாம நிறைய படிப்போம். சரிங்களா? அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும். பிணி அப்படின்னா துன்பம். ஓர்தல், நல்லறிவு. பிறவார், பிறக்க மாட்டார்.
நித்தம் நித்தம் அப்படின்னா என்னது? நாள்தோறும், தினமும். மட்டு, அளவு, சுண்ட, நன்கு, வையம், உலகம், ஞாலம் இந்த மாதிரி நெறைய வார்த்தை அடையாளப்படுத்தலாம். பேணுவ பாதுகாத்தால், திட்டுமுட்டு, தடுமாற்றம். கலன் அப்படின்னா என்னன்னா, ஒரு 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 பொருள வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற அர்த்தத்திலயும் வரும். ஆனா, இங்க நமக்கு என்னதான் குடுத்திருக்கிறாங்க? அணிகலன் அப்படின்றது தான். முற்ற, ஒளிர, தடம், அடையாளம். அகம்பாவம், செருக்கு. பண்ணுனா இசையை குறிக்கக்கூடியது. இசைன்னு கேட்டா புகழ் அப்படின்ற அர்த்தத்த தரக்கூடியது இல்லையா? கனகச்சுனை, பொன்வண்ண நீர்நிலை. மத வேழங்கள். வேழம்னா நமக்கு எதைத்தான் குறிக்கும்? யானையத்தான் குறிக்கும். முரளும், முழங்கும். பழவை அப்படின்னா என்னது? முதிர்ந்த மூங்கில், பழமையான மூங்கில் அப்படின்றது தான். அளந்தவர், வறியவர். செராமை, வெறுக்காமை. செருணர்னா என்ன? செருவார்க்கும் செருக்கருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பகைவர். செராமைன்னா என்னது? அதற்கு எதிர்ப்பதம் வெறுக்காமை. நோன்றல், பொறுத்தல். போற்றார், பகைவர். போற்றார், போற்ற மாட்டார் அப்படின்றது நெகட்டிவ் வேர்டு, எதிர்மறை வார்த்தை. கிளை, உறவினர். பேதையார், அறிவற்றவர். மறாமை, மறவாமை. பொறையுடைமை அப்படின்றது எதைத்தான் குறிக்கும்? பொறுமையத்தான் குறிக்கும். வாரி, வருவாய். எஞ்சாமை, எஞ்சி எஞ்சி எதுவுமே இல்லாமது. அதான் என்னது? குறைவு இன்றி. முட்டாது, தட்டுப்பாடின்றி. ஒட்டாது, வாட்டமின்றி. வைகுக, தங்குக. ஓதை, ஓசை. வெறீஇ அப்படின்றது எதைத்தான் குறிக்கக்கூடியது? அஞ்சி அப்படின்றதுக்கான வார்த்தை தான். யாணர், புது வருவாய். இது அடிக்கடி கேட்போம் இல்லையா? பார்த்திருப்போம். மரளினாலும் காலம்தான், யமன்னாலும் காலம்தான், நமன்னாலும் காலம்தான். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா? கரி, யானை. பிளிறு யானையத்தான் குறிக்கும். பிடி யானையத்தான் குறிக்கும். தூறு, புதர். அறுவர், தமிழர். யாரு? இந்த ஒடிசா மாநிலத்தவர்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் பயந்து ஓடுறதா ஒரு செய்யுள் இருக்கும். கலிங்க வீரர்கள் நம்மள பார்த்து பயந்து ஓடுறதா. அதுலதான் அந்த வார்த்தைகள் நமக்கு இருக்கும். என்னது? அறுவர், வருவர் அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப தன் நிழல பார்த்து தானே பயந்துட்டு ஓடுனதா தமிழர்களினுடைய வீரம் அந்த பாடல் வாயிலாக நிலைநாட்டப்படுகிறது. உடன்றன, சினந்து எழுந்தன. வலிவர், நழுவி ஓடுவர். புலம், மலைக்குகை. மண்டுதல், நெருங்குதல். இறைஞ்சினர், வணங்கினர். முளை, மலைக்குகை. சீவன்னா என்னது? உயிர். சத்தியம், உண்மை. ஆனந்த தரிசனம், மகிழ்வான காட்சி. வையம் அப்படின்றது எதை குறிக்குது? உலகம். உலை, சபதம் அப்படின்றது என்னது? சூளுரை. சூளுரைத்தான் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான். மோகித்து, விரும்பி. நமன், யமன். சித்தம், உள்ளம். நம்பர் அப்படின்றது யாரை குறிக்கக்கூடிய ஒரு சொல்? அடியார். படமாட கோயில் அப்படின்றது படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். நாணம்னா வெட்கம்னு படிச்சிருப்போம் இல்லையா? அங்க என்ன சொல்றாங்க? நாணாமே, கூசாமல். உய்மின், ஈடேறுங்கள். ஈயில், வழங்கினால். ஈ அப்படின்னா என்னதான் அர்த்தம்? கொடு அப்படின்னு ஓரெழுத்து ஒரு மொழியில படிக்கிறோம் இல்லையா? எல்லாமே புத்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். பகராய், தருவாய். ஆனந்த வெள்ளம் அப்படின்னா என்னது? இன்பப் பெருக்கு. பராபரமே அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? மேலான பொருளே. அறுத்தவர்க்கு, நீக்கியவர்க்கு. நிறை, மேன்மை. பொறை, பொறுமை. பொச்சாப்பு, சோர்வு. மையல் அப்படின்னா என்னது? விருப்பம் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல பெண் அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் நமக்கு வரும். ஓர்ப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு, பொறாமை. மதம், கொள்கை. இகல், பகை. மன்னும், நிலை பெற்ற அப்படின்ற அர்த்தத்துல நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த வார்த்தைகள்லாம் படிக்கும் போதே இது புத்தகத்துல இருந்து தான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படின்னு நம்மளால அடையாளப்படுத்த முடியும் இல்லையா? ஏன்னா புத்தகத்துல சொல்லும் பொருளும் அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ண விஷயங்கள் தான். ஆப்ஷனை பார்க்காமலே இந்த பகுதிக்கெல்லாம் நிறைய நேரங்கள்ல புத்தகத்திற்கு நெருக்கமா வச்சிருக்கிறவங்க ஆன்சர் பண்ணிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த பகுதிய படிச்சு வச்சுக்கணும். தொடர்ந்து 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளும் பார்த்துடலாம். என்னது?
குரம், பல்லு அப்படின்றது என்னது? 96 சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றாக அடையாளப்படுத்தப்படுகிறது. 3 இனங்கள் துறை, தாழிசை, விருத்தம். திறமெல்லாம், சிறப்பெல்லாம். சிந்தாமணி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? சிதறாத மணி அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல சீவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு படைப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா அது இருக்கு. சிந்து அப்படின்றது ஒரு வகையான இசைப்பாடல். 3 குணங்கள் என்னென்னலாம்? சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம் அப்படின்றது அமைதி, மேன்மை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய குணம். ராசசம் அப்படின்றது போர், தீவிர செயல்களை குறிக்கக்கூடியது. தாமசம் அப்படின்றது சோம்பலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா நமக்கு இருக்கு. 10 குணங்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, செறிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில், பொருண்மை, காந்தம், வலி, சமாதி. 5 வண்ணங்கள் வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணங்கள் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது? குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈறாக மொத்தம் 100 வண்ணங்கள். ஊனரசம்னா குறையுடைய சுவை. நவரசங்கள் அப்படின்னு என்னென்ன பாவனைகள்லாம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு? வீரம், அச்சம், இளிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகிய 9 சுவை. வனப்பு மொத்தம் எத்தனை? 8. இத தனிச்சு கேட்கிறத விட இதற்குரிய எண்ணிக்கைகள் நமக்கு நிறைய கேட்குறாங்க. சரிங்களா? வண்ணம் 100, வண்ணங்கள் 5. சரியா? அந்த மாறுபாடு ஞாபகம் வச்சுக்கணும். நவரசங்கள் அப்படின்றது அது வார்த்தையிலே இருக்கு 9. வனப்பு அப்படின்றது 8. அந்த எண்ணிக்கை நமக்கு நிறைய நேரங்கள்ல கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அதனால அத கொஞ்சம் நினைவுபடுத்தி நாம படிச்சு வச்சுக்கணும். குந்த, உட்கார, கந்தம், மனம், அவள்னா பள்ளம், விசைனா மேடு, விசனம், கவலை, மா, வண்டு, மது, தேன், வாவி, பொய்கை, வளர் முதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகான ஒரு சொல் இது. நெற்பயிர், தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வரம்பு, வரப்பு, களை, கரும்பு, கா, சோலை. ஓரல் தூர்மொழியில படிக்கிறோம். குலைனா என்னது? சிறு கிளை. அரும்புனா மலர்கின்ற மொட்டு. மாடுன்னா என்னது? பக்கம். அதே நேரத்துல மருங்கு அப்படின்னாலும் பக்கம்தான். மறுப்பு அப்படின்னா கொம்பு அப்படின்னு நாம படிச்சிருப்போம். நெருங்கு வலை, நெருங்குகின்ற சங்குகள். கோடு, குளக்கரை, ஆடும், நீராடும், மேதி, எருமை, துதைந்து எழும், கலக்கி எழும், கன்னி வாழை, இளமையான வாழை மீன், சூடு, நெல் அரிக்கட்டு, சுரிவலை, சங்கு. வேற என்னென்னலாம் படிச்சோம்? பணிலம் அப்படின்னு படிச்சிருப்போம். வேரி, மது, இதெல்லாமே என்னது? தேன் தான். பகடு அப்படின்னா எருமக்கடா. மேதி அப்படின்னா எருமை, பகடு அப்படின்னா எருமக்கடா. பாண்டில், வட்டம், சிமயம், மலையுச்சி, நாளிகேரம், தென்னை, நரந்தம், நாரத்தை, கோழி, அரச மரம். நாதஸ்வரம் செய்ய பயன்படுத்தக்கூடிய மரமாக நாம படிக்கிறோம். சாலம், ஆச்சா மரம், தமாலம், பச்சிலை மரம், இரும்போந்து, பருத்த பனை மரம், சந்து, சந்தன மரம், நாகம், நாகமரம், காஞ்சி, ஆற்றுப்பூ வரிசை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். யாக்கைனா என்னது? உடம்பு, உடலை குறிக்கக்கூடியது. புணரியோர், தந்தவர், புன்புலம், புல்லிய நிலம், தாட்கு, முயற்சி. அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை. தள்ளாதவர் இவன் தள்ளாதவரே. குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. சமய கணக்கர், சமய தத்துவ வாதிகள். பாடைமாக்கள், பழமொழி பேசக்கூடிய மக்கள். குழீஇ, ஒன்று கூடி. தோம் அப்படின்றது என்னது? குற்றம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது. கோட்டி, மன்றம், குளம், பொன், வேதிகை, திண்ணை, தூணம், தூண், தாமம், மாலை. கதலிகை கொடி அப்படின்னா என்ன? சின்ன சின்ன கொடியா சேர்த்து பெரிய கொடியா கட்டுவாங்க இல்லையா? அதுதான். காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டக்கூடிய கொடி. விலோதம் அப்படிங்கிறது துணியாலான கொடி. வசி, மலை, செற்றம், சினம், செற்றார், செருவர், செருணர் அண்ணா பகைவர். கலாம் அப்படின்னாலும் போர் தான். துருத்தி அப்படின்றது ஆற்றில் நடுவே இருக்கக்கூடிய அந்த மணல் அமைப்பு, அதுதான் ஆற்றிடை குறை. கலர் நிலம் அப்படிங்கிறது பண்படாத நிலம். நவிழல், சொல்லல், மாக்கடல், பெரிய கடல்.
இயற்றுக, செய்க. மின்னாளை, மின்னலை போன்றவளை அப்படின்னு அர்த்தம். சரியா? மின்னாள் அப்படின்னா என்ன? மின்னலை போல மின்ன மாட்டாள் அப்படின்னு அர்த்தம். ஒளிர மாட்டாள். தணல், நெருப்பு. தாளி, சமைக்கக்கூடிய அந்த கலன், பாத்திரம். அனித்து, அரிகள். தவிர்க்க ஒணா, தவிர்க்க இயலாத. பாரதிதாசன் பாடல்ல இருக்கும் இல்லையா? தவிர்க்க இயலாத கடமை ஒண்ணும் இல்ல அப்படின்னு. யாண்டும், எப்பொழுதும். யாண்டு அப்படின்னா எங்கு அப்படின்ற வார்த்தையும் வரும். யாண்டு உளனோ அப்படின்ற புறநாற்று பாடல்ல வரிகள் நாம படிக்கிறோம். மூவாது, முதுமை அடையாமல். நாறுவ, முளைப்ப. தாவா, கெடாதிருத்தல். புரிசை, மதில். சோ அப்படின்னாலும் என்னதான் அர்த்தம்? மதில்னு அர்த்தம் இல்லையா? அணங்கு, தெய்வம். சில்காற்று, தென்றல். புலை, சாளரம். மாகால், பெருங்காற்று. முன்னீர் அப்படின்னா கடல். பனை, முரசு. கயம், நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஓவு, ஓவியம். நியமம், அங்காடி. மைவனம், மலைநெல். முருகியம் அப்படின்றது குறிஞ்சிப்பாறை. குறிஞ்சிக்குரிய கடவுள் முருகர் அப்படின்னு வச்சிருக்கோம். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சேயோன் அப்படின்னு அடையாளப்படுத்துறோம். பூஞ்சினை, பூக்களை உடைய கிளை. சிறை, இறகு. சாந்தம், சந்தனம். பூவை அப்படின்றது நாகனவாய் பறவை. பொலம், அழகு. கடறு, காடு. முக்குழல் அப்படின்னு எதெல்லாம் குறிக்கிறோம்? கொன்றை, ஆம்பல், மூங்கில். பொலி அப்படின்றது எதை குறிக்குது? தானிய குவியல். அப்போ 9ஆம் வகுப்புல இந்த மாதிரியான வார்த்தைகள் அடிப்படையா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது கடந்து ஒரு சில வார்த்தைகளும் நமக்கு இருக்கும். சரியா? அப்போ ஒரு தடவை எதையுமே நம்ம மிஸ் பண்ணாம ரீட் பண்ணிடணும். அந்த பகுதியில கொஞ்சம் தெளிவு பெற்றிருக்கணும். எல்லாமே புத்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனா நேரடி அர்த்தமா நாம யோசிக்கிறது கடந்து புத்தகத்துல என்ன அர்த்தத்துல இடம்பெற்றிருக்கோ அதே மாதிரி நமக்கு இடம்பெறுது. சரியா? அதனால ஒரு வார்த்தையை கூட நாம விடாம தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் பொறுமையா வாஸ்து பார்த்தணும். நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.